ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் பெற இருக்கின்றோம். முதலிலே மிதுன ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் யார்? நுணுக்கமான புத்தியை உடையவர்கள், பிறருக்கு வழிகாட்டி மகிழ்ச்சியை அடைபவர்கள், ஜோதிடத்தை திறம்பட கற்று திறம்பட தெரிந்து கொண்டு வருகின்ற ஆபத்துகளையும் தீமைகளையும் முன்கூட்டியே அறிந்து கணக்கிட்டு அதற்கு தகுந்தால் போன்று தங்கள் வாழ்க்கையை மாற்றி கவர்ச்சியாக பேசி கருத்தாக பேசி தங்களுடைய காரியங்களை கச்சிதமாய் முடிப்பவர்கள். இதிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் என்னென்ன? மிருகசீரிடம் 3, 4 பாதங்கள், திருவாதிரை 1, 2, 3, 4 பாதங்கள், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் ஆக மொத்தம் 9 பாதங்களை உள்ளடங்கியவர்கள் தான் மிதுன ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட மிதுன ராசியிலே இந்த ஏப்ரல் மாதத்திலே நடக்க இருக்கின்ற 4 பெயர்ச்சிகள் என்னென்ன? 1 சுக்கிரனுக்கு உரியது, 2 புதனுக்கு உரியது, 3 செவ்வாய்க்கு உரியது, 4 சூரியனுக்கு உரியது. அதனுடைய பொது பலனை கணக்கிட்டு தனி பலனோடு இணைத்து இப்பொழுது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை விரிவாகும் விளக்கமாகும் நாம் பார்க்க இருக்கின்றோம். கொடுக்கும் வார்த்தையை மதிப்பு கொடுக்கும் மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாதம் பண வரத்து அதிகரிக்கும், அறிவு திறமை வெளிப்படும், உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு உண்டாகும், அடுத்தவர்களின் குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடலாம், கவனம் தேவை, அதிக உழைக்க வேண்டியது இருக்கும், தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும், சாமர்த்தியமாக வாடிக்கையாளருடன் பேசி அவர்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள், உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்காலம் பற்றிய திட்டங்களை வகுப்பார்கள், பண வரத்து இருக்கும், குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மன வருத்தம் குறையும், குடும்பத்தில் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும், பிள்ளைகள் மீது கவனம் தேவை, வாகனங்களால் செலவு இருக்கும், குடும்ப உறுப்பினர் உடல் நிலையிலே கவனம் தேவை, பெண்களுக்கு மற்றவர்கள் உதவியுடன் செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை தரும், சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது, மாணவ நண்பர்களோடு அதிகம் பேசி பழகுவதை தவிர்ப்பது நல்லது, பாடங்களில் கூடுதல் கவனத்துடன் படிப்பது நன்மையை தரும், கலைத்துறையினருக்கு கவனம் தேவை, எதிர்பாலினத்திடம் பழகும் போது எச்சரிக்கை அவசியம், எதை பற்றியும் கவலைப்படாமல் தீர ஆலோசித்து எதையும் செய்வது நல்லது, கடன் கொடுப்பது ஃபைனான்ஸ் போன்ற மிகவும் கவனமாய் இருப்பது நல்லது, அரசியல் துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்கும், எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யலாம், வியாபாரம் பெருகும், போட்டியாளர்கள் விலகிச் செல்வார். மிருகசீரிடம் 3, 4 பாதங்களை உடையவர்களுக்கு, மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் நீண்ட தூரத்தில் இருந்து வந்த தகவல்கள் நன்மையை இருக்கும், கூர்மையான மதிநுட்பத்தால் எந்த பிரச்சனையும் எளிதாய் தீர்த்து விடுவீர்கள், பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த தகராறுகள் நல்ல முடிவுக்கு வரும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் தொழில் வியாபாரம் திருப்திகரமாய் நடக்கும், பார்ட்னர்கள் ஒத்துழைப்புடன் வியாபாரத்தை விரிவாக்க செய்ய முற்படுவார்கள்,
கடிதம் மூலம் வரும் தகவல்கள் நல்ல தகவல்களாக இருக்கும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். கஷ்டங்கள் குறை. புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களை உடையவர்களுக்கு, மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்களும் வீண் அலைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த வேலையை பாடுபட்டாவது செய்து விடுவீர்கள். புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்கள் சாதகமான பலன் தரும். மாணவர்களுக்கு கல்வியிலே வெற்றி பெற எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தரும். மிதுன ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் இந்த ஏப்ரல் மாதத்திலே என்னென்ன? சனிக்கிழமையிலே விஷ்ணு சகஸ்ர நாமம் பாராயணம் செய்து வேங்கடநாதனை வணங்க பிரச்சனைகள் தீரும். பண கஷ்டம் தீரும். அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, வேழன். சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் 11, 12. அதிர்ஷ்ட தினங்கள் ஏப்ரல் 3, 4, 5 ஆகும். ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே 8 மணி அளவிலும் மாலை வேளையிலே 6 மணி அளவிலும் பிப்ரவரி மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்படுகிறது. அன்பர்கள் கூர்ந்து கவனித்து தங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து பலாபலன்களை பெறலாம். இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி.